ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான கோதுமை உடைச்ச ரவையை வச்சு காய்கறி பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேகணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நீங்கள் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காய்கறிகள்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உடச்ச கோதுமை ரவை இது சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஊற வைக்கலாம் வேண்டாம். இந்த மாதிரி காய்கறி வதங்கின உடனே இதை ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் மேலே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனையாக இருக்கும். நம்ம நார்மலாக வெஜ் பிரியாணி எப்படி செய்வோம் அதே மெத்தடில் தான் இந்த மாதிரி கோதுமை ரவையை வச்சு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் செய்கிற மாதிரி உப்புமாவாக செஞ்சு சாப்பிடாமல் ஒரு முறை இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.